முருகனே விரும்பி வந்து ஒரு இடத்தில் அமர்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா? 17ஆம் நூற்றாண்டு சம்பவம் இது. ஒரு முருகன் கோவிலுக்கு உற்சவர் சிலை செய்யணும்னு நினைச்ச கோவில் நிர்வாகம் சிற்ப வல்லுநர்கள் கிட்ட போக அவங்க பஞ்சலோக திருமேனி சிலையை வார்த்தெடுத்து தராங்க. ஆனா அந்த சிலை வார்ப்பட்ட சூடு அடங்கறதுக்கு முன்னாடியே அதை வெளியே எடுத்துடுறாங்க. அந்த சிலை தக தகன்னு பிரகாசிக்குது. ஆனா கொஞ்சம் முன்னாடியே எடுத்ததால சிலையில அங்கும் இங்குமா பிசிறுகள் நீட்டிட்டு இருந்துச்சு. அப்ப தலைமை சிற்பி நினைக்கிறாரு, இன்னைக்கு அங்கங்கு நீட்டிக்கிட்டு இருக்க பிசிறுகளை தட்டி சரி செஞ்சு அதை கோவில் நிர்வாகத்தினர் கையில குடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே சிலை மேல கைய வைக்க திடீர்னு அவரோட உடம்புல பயங்கர எரிச்சல் வந்த மாதிரி உணர்வு. அப்படியே மயக்கமாகி கீழே விழறாரு. மயக்கம் தெரிஞ்ச பின்னாடியும் தலைமை சிற்பி அந்த சிலையை தொட பயந்தாரு. தன்னால் அந்த சிலையை தொட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. கோவில் நிர்வாகம் நினைக்குது, பிசிறு இருக்கிற சிலையை வச்சு நாம எப்படி திருவிழா நடத்த முடியும், அந்த மாதிரி செய்யவும் கூடாதுன்னு நினைச்சு சிலையை ஒரு அறையில் வச்சு பூட்டிடுறாங்க. 2 வருஷம் உருண்டோடுது. அப்ப காசியில இருந்து வேத வல்லுனர் பண்டிதர் ஸ்ரீ சாம்பையர் வராரு. மூலவரை தரிசிச்சுட்டு உற்சவரை தரிசிக்க ஆசைப்படுறாரு. கோவில் நிர்வாகத்துல இருக்கிறவங்க அவர்கிட்ட உற்சவர் சிலை பத்தின விஷயத்த சொல்ல அவர் பூட்டி இருந்த அறையை திறந்து உற்சவர் சிலையை பாக்குறாரு. பார்த்த வேகத்துல அவர் உடம்பெல்லாம் புல்லரிக்குது. இங்கு முருகன் வாசம் செய்கிறானே நினைச்ச பண்டிதர் அங்கேயே உட்கார்ந்து மந்திரங்களை ஸ்வரத்துடன் சொல்றாரு. அப்படி அவர் சொல்ல சொல்ல சிலையில் இருந்த பிசிறுகள் தானா உதிருது. சிலையோ இன்னும் பளபளப்பா காட்சி தருது. அப்ப பண்டிதர் சொல்றாரு, இந்த சிலை வார்பட்டு வெளிவந்த போதே முருகன் இதில் அமர்ந்து விட்டான். அவரை நாம் கையால் தொட முடியாது இல்லையா? அதனால் தான் நான் மந்திரங்களை சொல்லி அவருடைய பிசிறுகளை ஆத்ம சக்தியால் நீக்கிவிட்டேன். ஆத்மார்த்தமாக முருகனை வழிபட்டால் நாம் விரும்பியவற்றை அவன் செய்து முடிப்பான்னு சொல்றாரு பண்டிதர். இப்படித்தான் சென்னை கந்தக்கோட்டத்தில் இருக்கும் உற்சவர் முருகன் உருவானாரு.